Your laptop slows down. என்ன உங்க லேப்டாப் வேலை பார்க்காம ஸ்லோவா இருக்குதா? நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியலையா? 10 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா எல்லாமே ஃப்ரீஸ் ஆகுதா? Why? Sometimes we are getting our laptop is freezed when you're having more apps get open. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் தான். நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல வந்து சம் ரீசன் இருக்கு. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம லேப்டாப் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, we are going to getting inside the computer and let's see என்ன இருக்கு, எதனால ஒரு அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகுறப்ப எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும்னு ஏன் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வீடியோ ஒன்ல என்ன பார்த்துருக்கோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸ்டேஷன் மாஸ்டர்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அவர் தான் ஓஎஸ் என்டையர் ஸ்டேஷனை ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுவார்னு பார்த்தோம். ட்ரெயின்ங்கிறது ப்ராசஸ், ஒவ்வொரு வேலையாக நடக்கும். அது குட்ஸ் ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கலாம், சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ப்ராசஸ் இட் வில் சேஞ்ச். நார்மல் கேல்குலேட்டராக இருக்கலாம், இல்லை ஹை ப்ரியாரிட்டி அப்ளிகேஷனாக இருக்கலாம், வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம். பிளாட்ஃபார்ம்ங்கிறதா மெமரி. நம்ம எங்கே வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்ட போகிறோம், அதுலேருந்து நம்ம பீப்புளில் இறக்க போகிறோம், ஏற்ற போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸை எங்கே வச்சுருக்க போகிறோம், அதான் மெமரி. அந்த மெமரி இருந்தால் தான் ப்ராசஸ்லேருந்து டேட்டாஸை நம்ம ரன் பண்ணவோ, ஃபெச் பண்ணவோ, ரீட் பண்ணவோ முடியும். இங்கே டிடிஇ வேலைக்கு தான் செக்யூரிட்டி இல்லைங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see only the ஸ்டேஷன், நாட் அபவுட் த ஸ்டேஷன் மாஸ்டர். நீங்கள் நம்ம ஓஎஸை பார்க்க போகிறது இல்லை. இந்த ஓஎஸ் எதை மேனிப்புலேட் பண்ணுது, இந்த என்டையர் ஹார்ட்வேர் அந்த ஸ்டேஷன். அப்போ அந்த ஹார்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஓவர்வியூ பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கோ டு த வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 திங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா சிபியூ. சிபியூனா என்ன? சிபியூங்கிறது ஆக்சுவல் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மெமரி. மெமரியில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து ரேம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெமரி இருக்குது. தேர்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஓ டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ். நம்ம வந்து எது மூலமாக நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் கேட் போட்டு ஸ்டாப் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், நம்ம ரீயூசர்லேருந்து எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்லேருந்து நம்ம ரீட் பண்ணுற இன்புட் நமக்கு ஃபெச் பண்ணி வர அவுட்புட். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பஸ். இது எல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது டேட்டா பஸ்ஸாக இருக்கலாம், அட்ரஸாக இருக்கலாம், கண்ட்ரோல் பஸ்ஸாக இருக்கலாம். எப்படி வந்து இந்த நம்ம டேட்டா வந்து சிஸ்டம்குள்ளே ஹேண்டில் பண்ண போகிறோம்ங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன பார்ப்போம் அப்படின்னா, இது 4 சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுது, சிபியூ, மெமரி, இன்புட் அவுட்புட் டிவைஸ், சிஸ்டம் பஸ், இது 4 சேர்ந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறது பார்க்க போகிறோம். சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதுதான் வந்து பிரெயின் ஆஃப் யோர் கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டரோட மொத்த இயக்கத்துக்கும் செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ தான். நம்ம சிப், அந்த சிப் என்னவா இருக்கலாம், ஒரு இன்டெல் கோர் i5 இருக்கலாம், இல்லை ஏஎம்டி ரேன் ப்ராசஸராக இருக்கும் வாங்குறோம் இல்லையா, அந்த மதர் போர்டில் இருக்க சிப். இதுதான் வந்து நம்முடைய பிரெயின். இதை தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிறாங்க. அந்த சிபியூவில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏஎல்யூ, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கேல்குலேஷன் சின்னதாக போடுற கேல்குலேட்டராக இருக்கட்டும், இல்லை சயின்டிஃபிக்ஸில் போடுற இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷனாக இருக்கட்டும், லார்ஜ் சயின்டிஃபிக் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை போடுறது எல்லாருமே ஏஎல்யூ தான். இதில் தான் ஆல் லாஜிக்கல் ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் கேட்ஸ் ப்ளஸ் மைனஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன். நம்ம பார்க்குற எல்லா கணக்காக இருக்கட்டும் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஏஎல்யூ தான். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட்ங்கிறது நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், எந்த வேலையை எப்போ செய்யணுங்கிறத டைரக்ஷன்ஸை கொடுக்கும். இதை என்ன பண்ணணும்னா அந்த கண்ட்ரோல் யூனிட் வில் டைரக்ட் த சிபியூ ஆப்ரேஷன். எப்படி இன்புட்டை ஃபெச் பண்ணணும், எப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணணும், எப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் டீகோட் பண்ணிக்கணும், எப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணணும், செயல்முறைப்படுத்தணும், இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணணும், என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும், அதை செயல்முறைப்படுத்தணும். இது எப்பப்போ செய்யணுங்கிறத ஓவரால் டைரக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் வந்துட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ் இன்சைட் த சிபியூ. நம்ம ஸ்மால் சைஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கும் சிபியூக்குள்ளே, சின்ன சின்ன கேல்குலேஷன் போடுறதுக்காக. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனு ஏதாவது நோட் பண்ணுவோம், சின்ன கேல்குலேஷன் போடணும்னா நோட் பின்னாடி போடுவோம், இல்லை கையில் போடுவோம் இல்லையா, ஃபாஸ்ட்டாக பண்ணணும், சின்னதாக தான் போட முடியும், அதான் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இட்ஸ் த ஹோல் த டேட்டா பீயிங் ப்ராசஸ்ட் ரைட் நவ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா சிபியூக்குள்ளேயே இருக்கும்.
அதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்குது, அக்யூமுலேட்டர் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இது அடுத்து நம்ம கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் படிக்கிறப்ப டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மெமரி. மெமரி எப்படின்னா உங்களுக்கே தெரியும், இட் இஸ் த ஸ்டோரேஜ் பார்ட். நம்ம எங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணுறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட் டிஸ்க்ங்கிறது அன்லிமிட்டட் ஸ்பேஸ் இல்லையா? அதோட ஸ்பீட் நார்மலாக அக்சஸ் பண்ணுறதுக்கான தேவைப்படுற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 மில்லி செகண்ட் ஆகும். ஸ்டோரேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 256 ஜிபிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கும் ஹார்ட் டிஸ்க். சம்டைம்ஸ் நம்ம லேப்டாப்பில் என்ன பண்ணுவோம், ஸ்பேஸ் பத்தலைன்னா அடிஷ்னலாக எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேம், நம்ம பிரைமரி மெமரி சொல்கிறோம் இல்லையா, ரேம். இந்த ரேமோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 நானோ செகண்ட்ஸ். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜிபிலேருந்து 64 ஜிபி வரைக்கும் இருக்கும். கேட்சி மெமரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரிங்கிற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 5 நானோ செகண்ட்ஸில் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 32 MBயாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்பீட் அரௌண்ட் வந்து 1 நானோ செகண்ட். சைஸ் வந்து ரிவீல் லெஸ் தென் 1 KB. நீங்கள் போக போக அந்த பிரமிட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு ரெஜிஸ்டர்ஸ் போகிறப்ப ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும், சைஸும் டிக்ரீஸ் ஆகும். எங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மெமரியை? ஹார்ட் டிஸ்க்ங்கிறது எக்ஸ்டர்னல் டு தி CPU. நம்ம ப்ராசஸரை விட வெளில இருக்கும். எக்ஸ்டர்னலாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டபிளாக வச்சுக்கலாம். ரேம் தட் இஸ் த மெயின் மெமரி ஆஃப் யூர் சிஸ்டம். கேட்ச் இது வந்து CPU ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். ரெஜிஸ்டர்ஸ்ங்கிறது CPUக்குள்ளே இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றுமே எங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல வரோம். CPUக்குள்ளே இருக்கிறது ரெஜிஸ்டர்ஸ், அதுக்கு அடுத்து இருக்கிறது மெயின் மெமரி. CPUக்கும் மெயின் மெமரிக்கும் நடுவில் இருக்கிறது தான் கேட்ச் மெமரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஸ்பீட். எப்படி வந்து நம்மளால ஸ்பீடை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் போக போக ஹார்ட் டிஸ்க் கீழே இறங்கி வர ஸ்லோ ஆகிரும். இதே இது நீங்கள் இந்த பிரமிட்ல மேலே ஏற எப்படி இருக்கும் அப்படின்னா அக்சஸ் ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாகிடும், ஃபாஸ்ட் அக்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டா எடுக்கிறப்ப வெரி ஃபாஸ்டர் அக்சஸ், வேற ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறப்ப இட் வில் டேக் டைம். 1 நானோ செகண்ட் எடுக்கிறோம் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து. இது நம்ம ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறப்ப என்ன ஆயிடுது, அரௌண்ட் 10 மில்லி செகண்ட்ஸ் ஆயிடுது இல்லையா? அதே மாதிரி தான் எவ்வளோ சைஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேலே ஏற சைஸு ஸ்மால். ரெஜிஸ்டர்ஸில் அரௌண்ட் 1 KB, லெஸ் தென் 1 KB தான் உங்களால் டேட்டா வச்சுருக்க முடியும். ஆனால் பிரமிட்டில் கீழே இறங்க ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஈவன் யூ கேன் ஹாவ் 256 GB அண்ட் மோர் அண்ட் ஆல். ஸோ அக்சஸ் ஸ்பீட் மேலே ஏறினா ஃபாஸ்ட்டாக இருக்கும், கீழே இறங்குறப்ப ஸ்லோவராக இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா CPUக்கு பக்கத்தில் போக போக ஸ்மாலராக இருக்கும், CPU விட்டு தூரமாக வர சைஸ் லார்ஜராக இருக்கும். ஸோ ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர்னா தட் மீன்ஸ் வி ஆர் கெட்டிங் க்ளோசர் டு த CPU. CPUக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க நம்ம டேட்டா. ஸ்லோவராக இருக்குது லார்ஜராக வி ஆர் மூவிங் ஃபார்தர் அவே ஃப்ரம் CPU. CPU விட்டு நம்ம டேட்டா அடுத்தடுத்த லெவல் தள்ளி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரமிட் மேலே ஏற தான் இன்க்ரீஸ் இன் காஸ்ட் பெர் பிட். அதாவது நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறப்ப இருக்க காஸ்ட் வந்து சீப்பாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு ரேம். பட் ரேம் சீப்பாக இருக்கும் கேட்சி பார்க்குறப்ப. பட் ஓவரால் ரெஜிஸ்டர்ஸ் நீங்கள் CPUக்குள்ளே இருக்க மெமரி வந்து ரெஜிஸ்டர்ஸ் வந்து வெரி வெரி காஸ்ட்லியர். ஏன்னா அக்சஸ் ஸ்பீட் ஜாஸ்தி, CPUக்குள்ளே இம்போர்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டி இன் அக்சஸ் டைம் எடுத்துட்டிங்கன்னா டாப் டவுன். நீங்கள் ரெஜிஸ்டர்ஸை விட்டு இறங்கி வர அடுத்தடுத்த லெவல் வர உங்களுடைய கெப்பாசிட்டி கூடும். அதே மாதிரி டைம் டேக்கன் டு அக்சஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதுதான் நம்ம ஸ்லோன்னு சொன்னோம். ஸோ நம்ம லேப்டாப் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ரேம் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ ரேம் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தால் தான் வி கேன் மேக் மோர் அப்ளிகேஷன்ஸ் டு ரன் ஸ்மூத்லி வித்வுட் ஃப்ரீசிங். அப்போ உங்களுக்கு ஏன் ஃப்ரீஸ் ஆகுது, லேப்டாப் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண நினைக்கிறோம், அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம மெயின் மெமரி பத்தலை, ரேம் பத்தலை. ஸோ அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி லேப்டாப் ஃப்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா தேர்ட் காம்பனன்ட் IO டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ். நம்ம இன்புட் அவுட்புட் டிவைஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம எதெல்லாம் இன்புட் டிவைஸ் சொல்லுவோம், நம்ம எதெல்லாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்லேருந்து யூசர் வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் தர முடியுமோ அதெல்லாம் ரீட் பண்ணுறதெல்லாம் இன்புட் டிவைஸ். நார்மலாக காமனானது பார்த்தீங்கன்னா கீபோர்ட், மவுஸ், மைக்ரோஃபோன், கேமரா, ஸ்கேனர், இதெல்லாம் இன்புட் டிவைஸாக வச்சுருப்போம். இந்த இன்புட் டிவைஸ்லேருந்து நம்ம என்ன இருக்கிறோம், டேட்டா எடுத்து எங்கே போகிறோம், CPU கொடுக்குறோம். CPUலேருந்து டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட் எங்கே வரும், யூசருக்கு வரணும். யூசர் டைரெக்டாக வராது இல்லையா? ஸோ அதை நமக்கு வாங்கி கொடுக்குறது தான் என்ன வச்சுருக்கோம், அவுட்புட் டிவைஸ். ஸோ அவுட்புட் டிவைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஃபோன்ஸ், மானிட்டர்ஸ், ஸ்பீக்கர், printers, projector based on the data.
நான் வந்து இமேஜாக பார்க்குறேன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமா, இல்லை ஆடியோ சவுண்டாக கேட்கணுமா, இல்லை வீடியோவை பார்க்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் டிவைஸோ அவுட்புட் டிவைஸோ மாறும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்க்குறது சிஸ்டம் பஸ். சிஸ்டம் பஸ்ங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸ் மாதிரி, நம்ம ரோட்வேஸ் மாதிரி, ஹவு வி ஆர் கோயிங் டு கனெக்ட், நம்ம எப்படி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா காம்பனண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோங்கிறது அது சிஸ்டம் பஸ். சிபியூ இருக்குது, ஐஓ டிவைசஸ் இருக்குது, மெமரி இருக்குது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது? டேட்டா பஸ் இருக்குது, அட்ரஸ் பஸ் இருக்குது, கண்ட்ரோல் பஸ் இருக்குது. ஸோ டேட்டா பேஸில் என்ன இருக்கும்? டேட்டா பேஸ் இட் கேரிஸ் ஆக்சுவல் டேட்டா. நம்ம அனுப்புகிற யூஸரோட டேட்டா எடுத்துகிட்டு போகிறது தான் டேட்டா பேஸ். அட்ரஸ் பஸ்ஸுங்கிறது டெல்ஸ் வேர் டு சென்ட் டேட்டா, எங்கே எடுத்துகிட்டு போகணுங்கிற அட்ரஸ், மெமரி லொக்கேஷன், எங்கே அந்த டேட்டா நீ ஸ்டோர் பண்ணணும், எங்கேருந்து ரீட் பண்ணணும்னு சொல்லும், அதுதான் அட்ரஸ் பஸ். லாஸ்ட்டாக கண்ட்ரோல் பஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் வென் அண்ட் வாட் ஆப்ரேஷன், எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாதுங்கிற ஓவரால் கோஆர்டினேஷன் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வரும் இல்லையா, அந்த கண்ட்ரோல் யூனிட்லேருந்து வர சிக்னல்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா கண்ட்ரோல் பஸ். அட்ரஸ் பஸ் எங்கே எடுத்துகிட்டு போகும்னு சொல்லு, வேர் பார்ட், டேட்டா ஒன்லி கேரிஸ் த ஆக்சுவல் டேட்டா. ஸோ நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷனோட எக்ஸாம்பிளுக்கே வந்துருவோமே, ஒரு மேப்பிங் பார்த்துருவோமே. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 2 பிளாட்ஃபார்ம்லையுமே தனித்தனி கண்ட்ரோல்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்மில் க்ரீன் லைட் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்மில் ரெட் லைட் இருக்குது. 2 பிளாட்ஃபார்ம்லேயே அடுத்தடுத்து ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் க்ரீன் சிக்னல் மூவ் ஆனால் நெக்ஸ்ட் ட்ரெயின் கேன் கம் அண்ட் அக்காமடேட். ஆனால் 2வது பிளாட்ஃபார்மில் இன்னும் கிளியரன்ஸ் ஆகலை, அது கிளியர் ஆனால் தான் அடுத்த ட்ரெயின் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ இதை நம்மளுடைய ஓஎஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அனாலஜி எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரெயினுங்கிறதுல என்ன எடுத்துகிட்டு போவோம்? ஏதோ குட்ஸ் எடுத்துகிட்டு போவோம், இல்லை யூசர் எடுத்துகிட்டு பீப்புள் கேன் ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இங்கே டேட்டா எடுத்துகிட்டு போக போகிறோம். டேட்டா எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்? டேட்டா த்ரூ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். ப்ராசஸ் தான் ட்ரெயின். அது ட்ரெயின் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி குட்ஸ் ட்ரெயினாக இருக்கலாம், பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கலாம், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸாக இருக்கலாம், ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எங்கே ரன் ஆகும்? மெமரியில் ரன் ஆகணும். கரெக்டாக? அந்த மெமரிங்கிறது தான் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வச்சுருப்போம். அந்த பிளாட்ஃபார்மில் அந்த அடுத்த ப்ராசஸ் உள்ளே வரணுமா வரக்கூடாதுன்னு சொல்கிறது தான் கண்ட்ரோல்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்படி என்ன அர்த்தம்? அவைலபிலிட்டி இருக்குது, இல்லை. ஸோ சொல்கிறது கண்ட்ரோல் பஸ். இந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பஸ். டேட்டா பஸ்ங்கிறது என்ன? இந்த ட்ராக். இந்த ப்ராசஸ் எங்கே ரன் ஆகும்? டேட்டா எடுத்துகிட்டு போகுது. டேட்டா எதில் எடுத்துகிட்டு போகும்? டேட்டா பஸ். அதுதான் நம்ம ரயில்வே ட்ராக். அட்ரஸ் பஸ்ஸுங்கிறது நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் மாதிரி, எந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 1 போகணும், எந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் 2 போகணுங்கிற மாதிரி அட்ரஸ் பஸ் இருக்கும். ஒவ்வொரு அட்ரஸ் எங்கே போகணுங்கிறதுக்கானது இருக்கும். ஸோ நம்ம டேட்டா பஸ்ஸுங்கிறது நம்ம ட்ராக், ரயில்வே ட்ராக் மாதிரி. அட்ரஸ் பஸ்ஸுங்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் மாதிரி. பிளாட்ஃபார்ம் நம்பரை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே வைப்போம்? அந்த பிளாட்ஃபார்மில் வைப்போம். பிளாட்ஃபார்ம்லேருந்து டேட்டாஸ் வில் பி மூவ்ட், பீப்புள் வில் பி மூவ்ட். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் பஸ்ஸுங்கிறது ரயில்வே சிக்னல், இது ஓவரால் ஆப்ரேட் பண்ணுற ரெட் ஆர் க்ரீன் சிக்னல். ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பார்த்த ரயில்வே ஸ்டேஷன் எப்படி வந்து ஒரு ஹார்ட்வேராக ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தது எப்படி கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்த மாதிரி தான். சிபியூ இருக்குது, சிபியூக்குள்ள கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது, ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, இன்புட் டிவைசஸ் இருக்குது, அது கீபோர்ட், மவுஸ், ஸ்க்ரீன், பிரிண்டர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். மெமரி இருக்குது. மெமரி நம்ம வெளியில் சொல்கிறோம், உள்ளுக்குள்ள அது கேட்சாக இருக்கா, ரேமாக இருக்கலாம், பெர்மனன்ட் டிஸ்காக இருக்கலாம். ஸோ எவ்ரி திங் வில் வேரி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்? டேட்டா பஸ். டேட்டா எடுத்துகிட்டு போகிற டேட்டா பஸ், அட்ரஸ் எடுத்துகிட்டு போகிற அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எடுத்துகிட்டு போகிற கண்ட்ரோல் பஸ். இதை மொத்தமாக சேர்த்தது நம்ம என்ன சொல்லுவோம்? சிஸ்டம் பஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கீபோர்டில் ஒரு கீ ப்ரெஸ் அதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூசர் இன்புட் டேட்டா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து அது எங்கே போகும்? கண்ட்ரோல் சிக்னல் டிடெக்ட் பண்ணும். இது யார் எந்த இன்புட் டிவைஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சிபியூக்கு பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும். கண்ட்ரோல் யூனிட் வில் திங்க் என்ன பண்ணும், அதை எடுத்துட்டு அந்த டேட்டாவை என்ன பண்ணும்? சென்ஸ் பண்ணி இப்போ கீபோர்டை ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன், அந்த டேட்டாவை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போகும். அடுத்து என்ன பண்ணும்? அரித்மெட்டிக் யூனிட் அதை ப்ராசஸ் பண்ணும். ஓகே, ஆட் பண்ணுமா, இல்லை சப்ராக்ட் பண்ணுமா, இல்லை என்ன ஆப்ரேஷனோ அந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ண பிறகு என்ன பண்ணும்? அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போகணும். அவுட்புட் எடுத்துகிட்டு போய் 2 இடத்துக்கு போகும். ஒன்று மானிட்டருக்கு வரும், பேரலாக மெமரியிலே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்முடைய பஸ்ஸஸ் ஒர்க் ஆகுது. எல்லா பஸ்ஸுமே பேரலாக ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் பஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் கொடுக்கும். அட்ரஸ் பஸ்
எங்கே எடுத்துகிட்டு போகணுங்கிற லொக்கேஷனை சொல்லணும். டேட்டா பஸ் தான் ஆக்சுவல் டேட்டாவை எடுத்துகிட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் டைம் ஃபார் என்ட்ரி கேட். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எடுத்து உள்ளே ட்ராவல் பண்ணால் நமக்கு என்ட்ரி வேணும், பிளாட்ஃபார்முக்கு டிக்கெட் வேணும். அதே மாதிரி நம்ம கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு we have to overthrow everything analytically. ஸோ இப்போ நீங்கள் 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following is not a component of computer system organization? இது கேட் 2007 கொஷின், 1 மார்க் கொஷின். என்னென்னு பார்ப்போம். CPU, மெமரி, IO டிவைஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, நாட் ஏ காம்பனண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கனைசேஷன். கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளே இல்லாதது எது? ஸோ இப்போ அனலைஸ் பண்ணுவோம். சிபியூனா நமக்கே தெரியும், ஸோ ஹார்ட்வேர், டேட்டா ப்ராசஸ் பண்ணும். மெமரிங்கிறது ஹார்ட்வேர், டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஐஓ டிவைஸ்ங்கிற ஹார்ட்வேர், இன்புட் அவுட்புட் ஹேண்டில் பண்ணும். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னது? ஹார்ட்வேர் கிடையாது, சாஃப்ட்வேர். நம்ம என்ன பார்த்தோம், ஓஎஸ்ங்கிறது ஒன் சாஃப்ட்வேர் விச் மேனேஜஸ் ஆல் த ஹார்ட்வேர். இப்போ சிபியூ, மெமரி, ஐஓ டிவைஸ் எல்லாமே ஹார்ட்வேர். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கனைசேஷனில் வந்துடும், ஓஎஸ் மட்டும் தான் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஓஎஸ். ஸோ ஓஎஸ்ங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் who manages the station, but all other thing are physical station. Okay? Okay? Second question, இது ஒரு 1 mark question தான். It's a 2014 question. The part of the CPU that performs arithmetic and logical operations. Control unit, B ALU, C register, D cache. Analyze பண்ணுங்க. என்னைக்குமே கேட் எக்ஸாம்ஸில் டேரெக்டாக ஆன்சர் பார்க்குறோட we had ruled out all the options. எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டோம்னா கிளாரிட்டியாக இருக்கும். கண்ட்ரோல் யூனிட் எதுக்கு? நமக்கே தெரியாது. கண்ட்ரோல் கொடுக்குறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபெச் பண்ணுறதுக்கு, டிகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. அங்கே கேல்குலேஷன்ஸ் நடக்காது. ஏஎல்யூங்கிறது நேம்லேயே இருக்குது, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இங்கே தான் எல்லா கேல்குலேஷன்ஸும் நடக்கும். அப்போ அடுத்த ரெண்டு என்னது? ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ஸில் எங்கே இருக்கும் பார்த்துருக்கோம், சிபியூக்குள்ளே இருக்கும். டெம்பரரியாக டேட்டா ஸ்டோர் பண்ணுமே ஒழிய அதுக்கு கேல்குலேட் பண்ண தெரியாது. லாஸ்ட் ஒன் கேட்சி. கேட்சி என்ன பண்ணும்? இட் இஸ் ஆல்சோ ஏ ஸ்டோரேஜ். ரெஜிஸ்டருக்கு அடுத்தபடியாக மெயின் மெமரிக்கு முன்னாடி இருக்கும், சிபியூ க்ளோஸாக இருக்கும், ஸ்டோர் தான் பண்ணும், கேல்குலேட் பண்ண தெரியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லேயே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்னால என்னது? ஏஎல்யூ. ஸோ தி ஆன்சர் இஸ் ஏஎல்யூ. லெட்ஸ் கோ டு த தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் 2 mark question. It's a 2019 computer science gate question. It's a 2 mark question. Which bus is used to transfer data between CPU and memory? Address bus, control bus, data bus, both address and control bus. இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துருவோம் ஆன்சர்ஸை. Which bus is used to transfer data with CPU and memory? சிபியூக்கு மெமரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எது யூஸ் ஆகுது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அட்ரஸ் பஸ்னா எதுக்கு? இட் கேரிஸ் மெமரி அட்ரஸ், எங்கே எடுத்துகிட்டு போங்கிற வேர் தான் சொல்லும். கண்ட்ரோல் பஸ்ங்கிறது என்ன எடுத்துகிட்டு போகும்? கண்ட்ரோல் சிக்னல்ஸ் எடுத்துகிட்டு போகும், வென் அண்ட் வாட்னு. பட் டேட்டா பஸ் தான் ஆக்சுவல் டேட்டா எடுத்துகிட்டு போகும். ஆப்ஷன் டி இதை கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் பஸ் அண்ட் அட்ரஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ்ஸஸ்ன்னு இருக்காங்க. ஓகேவா? அட்ரஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ்ஸஸ் ரெண்டுமே டேட்டா எடுத்துகிட்டு போகாது. டேட்டாவுக்கு தேவையான வேர் பார்ட், வென் பார்ட் தான் எடுத்துகிட்டு போகும். ஸோ நம்ம என்ன பார்க்கோம் அப்படின்னா, கொஷின் என்ன? விச் பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் டேட்டா? டேட்டா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டேட்டா பஸ். ஸோ த டேட்டா பஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் த டேட்டா பிட்வீன் சிபியூ அண்ட் மெமரி. கம்ஸ் டு என். ஸோ அட்ரஸ் பஸ்ங்கிறது பிளாட்ஃபார்ம் சைன் மாதிரி வேர் பார்ட். டேட்டா பஸ்ங்கிறது தான் வாட் பார்ட். வி ஆர் கேரிங் த ஆக்சுவல் டேட்டா. ட்ராக் தட் கேரிங் த பேசஞ்சர்ஸ். ஸோ நம்ம என்ன நீ கவர் பண்ணோம் இன்னைக்கு வீடியோவில்? சிபியூ என்னன்னு பார்த்தோம். சிபியூனா ஏஎல்யூ, கண்ட்ரோல் யூனிட், ரெஜிஸ்டர்ஸ். தட் இஸ் த பிரெயின் ஆஃப் யுவர் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் மெமரி. மெமரிங்கிற ஸ்டோரேஜ். அது ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து கேட்சி, ரேம், ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். தேர்ட் ஒன் ஐஓ டிவைசஸ், இன்புட் அவுட்புட் டிவைசஸ். அது த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேட் ஆஃப் த சிஸ்டம். அண்ட் சிஸ்டம் பஸ் எப்படி இருக்கும்? டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ். லைக் த ரயில்வே ட்ராக் டு கேரி ஓவர் யுவர் டேட்டா. Last we have the entry gate, we have the 3 gate questions, solved questions. And next video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா about OS structure. So OS stores different structures என்னென்னு பார்க்க போறோம். That is the layered, microkernel and modular OSனா என்னென்ன different structuresன்னு பார்க்க போறோம். Thank you.